மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. வருகிற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இந்த ரெண்டுமே இப்போ திமுகவுடைய முக்கியமான தேர்தல்களாக பார்க்கப்படுது. ஏன் காரணம்னா, அவருடைய தோல்வி, சிறப்பான ஆட்சியை கொடுத்தும் நம்ம தோத்து போயிருக்கோம். மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் எங்கே நம்ம கோட்டை விட்டுருக்கிறோம்? நம்முடைய கோட்டை என்று கருதப்பட்ட சென்னையிலேயே நம்ம 2 இடங்களை தான் பிடிக்க முடிஞ்சுது. மீதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட 4 மாவட்டங்களில் 2 இடங்களை மட்டும்தான் திமுகவால் கைப்பற்ற முடிஞ்சது. அப்போ சென்னை கோட்டை எப்படி தகர்ந்து போனது? நம்முடைய அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெற்ற அந்த பெண்கள் கூட 1,30,00,000 பேர் அந்த உதவித்தொகை பெற்றார்கள். அவர்களில் 1 கோடி பேர் வாக்கு செலுத்தி இருந்தா கூட நம்ம வெற்றி பெற்றிருக்க முடியுமே. ஏன், எங்கே தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 36 பேர் கொண்ட குழு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய அறிக்கையை சமீபத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த அறிக்கையை விவாதிப்பதற்காக, அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் வைத்து விவாதிப்பதற்காக கடந்த 2 தினங்களாக அறிவாலயத்தில் பரபரப்பான கூட்டங்கள்லாம் தொடர்ந்து நடந்தது. முக்கியமான நிர்வாகிகள் அதில் பெரும்பாலும் இந்த மாதிரி கூட்டங்களில் பார்க்க முடியாத ஒரு நபர், அவர் பெரும்பாலும் டெல்லியிலே இருப்பார். டெல்லி அரசியலுக்கு தான் அவருக்கு சரியாக வரும்னு சொல்லப்பட்ட கனிமொழி இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான பங்கு வகித்தார். ஆராசா, டிஆர் பாலு, உதயநிதி ஸ்டாலின் உட்பட முக்கியமான பலரும் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. இந்த கூட்டத்தில் ஆய்வுகளில் பெறப்பட்ட முடிவுகளை பார்த்து மு.க. ஸ்டாலின் கொஞ்சம் ஆடி போயிருக்கிறார். கொஞ்சம் கட்சியினர் மீது, நிர்வாகிகள் மீது கடும் கோபத்தில் அவர் கோபமா இருக்கிறார் அப்படி மட்டும் நமக்கு தெரியுது. என்னன்னா, பெரும்பாலானவர்கள் சொல்லப்பட்ட அந்த கருத்து, அந்த ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒற்றை வரியில சொல்ல முடியாத ஒரு நீண்ட நெடிய ஒரு விஷயம். அதுல சில விஷயங்களை மட்டும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சாமானிய அடித்தட்டு மக்களை நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம், முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன் தோற்றது திமுக அப்படின்னு அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம். இந்த சாமானிய தொண்டனை மதிக்காத ஒரு விஷயம். ரெண்டாவது அந்த அடித்தட்டு மக்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற அந்த வட்ட செயலாளர் உட்பட அந்த சின்ன சின்ன பொறுப்புகள் இருந்தவங்க கூட கீழே இருக்கிற யாரையும் மதிக்கல. அந்த கீழ் மட்டத்தில் இருக்கிற பொறுப்புல இருக்கிறவங்க, மேல் மட்டத்தில் இருக்கிற ஒரு நகர பொறுப்புல இருக்கிறவங்க, ஒரு மாவட்ட பொறுப்புல இருக்கிறவங்க, ஒன்றிய பொறுப்புல இருக்கிறவங்க, இவங்களை மாநில பொறுப்புல இருக்கிறவங்க மதிக்கல. அப்ப அந்த எல்லாம் பொறுப்புகள் இருக்கிறவர்கள் தட்டி கழித்து தாந்தோன்றித்தனமாக இருந்தவருடைய விளைவு தான் இந்த தோல்விக்கான காரணம்னு ஒரு பாயிண்டா வந்திருக்கு. இன்னொன்னு, திமுக ஆட்சி காலத்துல அமைச்சர்கள், முன்னாடியே சொன்ன மாதிரி சில அமைச்சர்கள் வாசலே போர்டு வச்சுட்டாங்க, சிபாரிசு கேட்டு என்னிடம் வராதீர்கள், இங்கு சிபாரிசு கேட்டு வரக்கூடாது. அப்ப கட்சிக்காரனா இருக்கிறவனுக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதிகாரிகளுக்கு தான் அங்க மரியாதை இருந்தா அதிகாரிகள் சொல்லுகிறத தான் அமைச்சர்கள் செய்தார்கள். கடந்த திமுக ஆட்சி காலத்துல பல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அது அத்தனையும் அதிகாரிகள் மூலமாக நடந்ததுனால அதை ஸ்கோர் பண்ண வேண்டிய சாமானிய தொண்டன் அதை ஸ்கோர் பண்ணாம விட்டுட்டான். ஏன் விட்டான்னா, அவனை மதிக்கல. பெண்கள் ஏன் அப்போ 1000 ரூபாய் வாங்கினவங்க ஏன் ஓட்டு போடலையானா, பெண்கள்கிட்டே 2 விதமான எண்ண ஓட்டம் இருந்திருக்கு. எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு அதுல செலக்டிவா சில பேரை மட்டும் கொடுத்ததுனால பெறாதவர்கள் கோபத்தில் இருந்தாங்க. அப்போ விஜய் அதை பயன்படுத்தி கொண்டார். சரியா கரெக்டா என்ன பண்ணாருன்னா, நான் 2500 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே பெண்கள்ல பெரும்பாலும் அந்த பணம் கிடைக்குது அப்படின்னு உடனே அப்படியே ஓட்டு மாறுது. இது ஒரு ரீசன். அப்புறம் சேகர்பாபு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னா, அவர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்ததுனால கட்சிக்காரர்களுக்கு அந்த தற்காலிக நியமனங்கள்ல கூட நிறைய அமைச்சர்களும் அதுல சேகர்பாபு மீது பெரும் குற்றச்சாட்டு, கட்சிக்காரனை யாவனையுமே மதிக்கல, தற்காலிக வேலைகள்ல கூட யாரையுமே கட்சிக்காரர்களை நியமிக்காம, அது நண்பர்கள், சொந்தக்காரன், தெரிஞ்சவன், வந்தவன், போனவன், இந்த சிபாரிசு அடிப்படையில் நிறைய பேரை வேலைக்கு வச்சுது. அது அத்தனையும் கட்சிக்காரர்களை சோர்வடை செய்து வேலை செய்யாம விட்டுட்டாங்க. இன்னொன்னு, அந்த அவர் பொறுப்புல இருக்கிறவங்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கிற அந்த இடைவெளி ரொம்ப நீளமா பெருசா போயிடுச்சு. அவர்களை சரியான நேரத்தில் பயன்படுத்தவே இல்லை, அவர்களுக்கு தேவைகளை சந்திக்கவே இல்லை. ஒரு கட்சிக்காரன் துண்டு போட்டு என்னத்துக்கு வருவான்? அவன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் வருவான். ஒரு கோயிலுக்கு நான் போறேன், சிபாரிசு சொல்லுங்க. ஒரு ஸ்கூல் அட்மிஷனுக்கு போறேன், எனக்கு சிபாரிசு சொல்லுங்க. இதை தாண்டி நீங்க பெரிய சிபாரிசுகளுக்கு போக போறது இல்லை. அவனாட்ட
அப்புறம் இன்னொரு ஒப்பந்தங்களும் பெரும்பாலும் வந்து திமுகவினருக்கு வழங்கப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்திருக்கு. அப்ப யாருக்கு கொடுத்தாங்க? அங்க என்ன நடந்திருக்கு? நிர்வாகத்தின் மீது பெரிய குற்றச்சாட்டு இல்லாத அளவுக்கு நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் மக்கள்கிட்ட போயிருக்கு. விழாக்கள் நிகழ்ச்சிகள் நடந்தா கட்சிக்காரனுக்கு அனுமதி இல்லை, சிறப்பு அழைப்பாளர்களும் யார் வேணாலும் உள்ள விட்டாங்க. இதெல்லாம் குற்றச்சாட்டாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த எல்லாத்தையும் தீர விசாரிச்சு அதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவட்ட செயலாளர் எண்ணிக்கையை அதிகப்படுத்துற வேலையை, இப்ப 78 மாவட்டம் இருக்கு மாவட்ட செயலாளர்கள், இதுல வந்து 100-115 மாவட்ட செயலாளர் மாத்தலான்னு ஒரு முடிவு இருக்கு. இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம வருகிற 5 இடைத்தேர்தல் 5 இடைத்தேர்தலில் வந்து 5 தொகுதிக்கு நடக்க போகுது. அது 5த்திலுமே புதியவர்களுக்கு தான் வாய்ப்பு. பிளஸ் தண்ணியாக நிற்கிறது. அதாவது என்னன்னா, திமுக இனிமே யார் கூட்டும் வேணாம், யாரையும் நம்ப தயாரா இல்லை. சிபிஎம் கட்சிகள் அதுக்கு வந்து இந்த முதுகலை குத்திட்டு போன காங்கிரஸே பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிபிஎம் கட்சியும் சிபிஎம் கட்சியினுடைய அந்த நிர்வாகிகளும் சமீப காலமாக பேசுகிற அந்த பேச்சை பார்த்தா அவ்வளவு அருவருப்பா இருக்கு. டர்ட்டி பாலிடிக்ஸ்குள்ள போயிட்டாங்க போல இருக்கு. அதாவது இந்த தற்குறி கும்பலோட சேர்ந்த உடனே அவங்களும் அப்படி ஆயிட்டாங்க போல இருக்கு. ஒரு மாதிரி வேற விதமா பேசுறாங்க. எனிவே, திமுகவுக்கு நம்ம சொல்ற விஷயம், திமுகவுக்கு நிறைய நண்பர்கள், நிறைய திமுகவை ஃபாலோ பண்றவங்க அல்லது திமுகவுடைய நலம் விரும்பிகள் கட்சியிலே இல்லைன்னா கூட நலம் விரும்பிகள் பேசுகிற விஷயம் என்னன்னா, திமுக தனியாக தன்னுடைய சுய பலத்தை காட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த 5 தொகுதியிலே தனியா தான் நிக்கணும். அவங்க எவன் உதவியும் தேவையில்லை. உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை நிரூபிங்க. இந்த போலி ரீல்ஸ் மாடல் ஆட்சியை வெளிப்படுத்துங்க. ஓப்பனா அடிச்சு உடைங்க. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அந்த தொகுதி மக்கள்கிட்ட போய் இந்த தாவேக அரசினுடைய அட்ராசிட்டி எல்லாம் வெளிப்படுத்துங்க. இந்த 5 இடைத்தேர்தலும் அவங்களுக்கு அக்னி பரீட்சை. பீனிக்ஸ் பறவை மாதிரி ஏஞ்சி வருவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப அந்த 5 தொகுதிகளுக்கும் நடக்கக்கூடிய அந்த இடைத்தேர்தலில் திமுக தனியாக களம் காண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. தனியாக தான் களம் கண்டு ஆக வேண்டும். அதைத்தான் அந்த அந்த ஆய்வுகளுக்கு பின்னாடி அவங்க எடுத்துக்கிட்ட விஷயமா இருக்கு. இதே நிலைப்பாடு தான் உள்ளாட்சி தேர்தலையும் வரணும். ஏன்னா திமுக மீது ஒரு வைக்கப்படுகிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, அவங்க தனியா நிற்க மாட்டாங்க. பல கட்சிகள் ஒன்னா இருந்தாதான் அவங்களால நிற்க முடியும். அவங்களுக்கு தனியா நிற்க பயம், தனியா நிற்க அச்சப்படுவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? திமுக காரனுக்கு அச்சம் இல்லை என்பதை அவர்கள் உணர்த்த வேண்டும். அது எப்படி உணர்த்துவாங்க? திமுக தனியா தான் நிற்கணும். தனியா நின்று உங்களை செல்வாக்கை காட்டினால் நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். இது திமுகவுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால். இது என்ன பண்ண போறார் ஸ்டாலின் அவர்கள் தெரியல. ஆனால் நிறைய மாற்றங்களை சந்திக்க போது இந்த 2 நாள் கூட்டத்திலேயே நிறைய புதிய விஷயங்களை பார்க்க முடிந்தது. பார்ப்போம் என்ன பண்றாங்க. இதுக்கு இடையிலேயே அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 19ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் செய்வேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. விவசாயிகளுக்கு சொல்லப்பட்ட விஷயம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இது எல்லாத்தையும் வச்சு நான் 19ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க அதிமுக போராட்டம் நடத்தணும்னு அறிவிச்சிருக்காரு. 19ஆம் தேதி ஏன் தெரியுமா? 18ஆம் தேதியே பெரிய பிரச்சனை இருக்கு. 18ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது. முதல் முறை சட்டமன்றம் கவர்னர் உரையோடு தொடங்கும். கவர்னர் உரைக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள்ல அதிமுக ஒரு பெருவாரியான சீட்டை வச்சிருக்குது, திமுக பெருவாரியான சீட்டு வச்சிருக்கு. எதிர்கட்சி இவ்வளவு பலமான எதிர்கட்சி இது வரைக்கும் எந்த அரசாங்கத்தில் அமைஞ்சதே கிடையாது, அமைஞ்சதே இல்லை. எதிர்கட்சி ஆளுங்கட்சி மட்டும் தான் இருக்கும். இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி, எதிர்கட்சி 1 எதிர்கட்சி 2ன்ற மாதிரி 2 திராவிட கட்சிகளும் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 47 பேர், கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 பேர். அப்போ ரொம்ப பெருசா இருக்கும். இது இல்லாம எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. தேமுதிக இருக்கு, தமிழ் அன்சாரி இருக்காரு, ஜவஹர்லா இருக்காரு, இன்னும் நிறைய பேர் வந்து ஆளுங்கட்சி விமர்சிக்கிற நபர்கள் எதிர இருக்காங்க. அந்த அடிப்படையில என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. 18ஆம் தேதி ஒரு பெரிய பிரளயம் இருக்கு, ஒரு பெரிய பரபரப்பு இருக்கு. அப்ப நிறைய கண்டென்ட் இருக்கும். அது நடந்து முடிஞ்ச மறுநாள் தமிழ்நாடு முழுக்க அதிமுக ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கு. அப்போ பரபரப்பின் உச்சத்துல தான் சட்டமன்றம் நடக்கும். இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது கண்டிப்பாக பல பேர் கைதாவார்கள். தாவேக அரசாங்கத்தினுடைய காவல்துறை ஏவல் துறையா மாதிரி நிறைய பேர் பிடிக்கும். அதை சட்டமன்றத்துல கடுமையாக எதிர்வினை ஆற்றுவாங்க. சட்டமன்றத்துல கோஷம் போட்டாங்கன்னா அவங்களை தூக்கி குண்டு கட்டா வெளியே போடுவாங்க. நிறைய கூத்துக்களை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. தாவேக அரசு கத்துக்குட்டி அரசாக இருப்பது தப்பில்லை, ஆனால் தாந்தோன்றித்தனமான அரசாக இருக்கக்கூடாது.
கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ ரீல்ஸ் போட்டு வந்துட்ட மோகத்துல அதே மாதிரியே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா விளங்கவே விளங்காது. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, தாவேக்காவுடைய ஒரு பெண் எம்எல்ஏ பல்லவின்னு பேரு, இந்த மேயர் விஷயத்துல என்ன பஞ்சாயத்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க. அந்த அம்மா அரசு விழாக்களுக்கு வரும்போது, குறிப்பாக அது அரசாங்க சார்பில் நடத்தப்படுற எல்லா விழாக்களுக்கும் அல்லது கட்சி நிகழ்ச்சிகளுக்கு, அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சி வரும்போதும் கை குழந்தையோட வருவாங்க. அவங்க வரும்போதே கூட ஒரு கேமராமேனை கூட்டு வந்துருவாங்க பொழுது, செல்போன்லயோ இதுலயோ வரதை அப்படியே ரீல்ஸ் எடுத்து கை குழந்தையோட அவங்க வந்து அப்படியே தாய்மை உணர்வோட ஒரு வேலை பார்க்குற மாதிரி ஒரு டிராமாவை பண்ணிட்டு, டிராமா தான் அது, அவங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனா அதே பெண்மணி, ஏன் அதை டிராமான்னு சொல்றேன்னா, அதே பெண்மணி எம்எல்ஏவா இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினரா, மக்கள் பிரதிநிதியா இருக்கிறவங்க. இன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல வந்து அவங்க வந்து இந்த ஸ்னூக்கர் விளையாட்டை தொடங்கி வைக்கிறதுக்கு ஏதோ போயிருக்காங்க போல இருக்கு. அங்க குழந்தைய காணோம். என்ன டிராமா இது? இதெல்லாம் வந்து ஒரு ரீல்ஸ் மாடல் ஆட்சிக்கு வேணா அது உருப்பிடும். நீ மக்கள் பிரதிநிதியா இருக்கும்போது இந்த மாதிரி வேலைலாம் செய்யாதீங்க. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க, உருப்படியா உங்க தொகுதியில் இருக்கிற பிரச்சனையை பார்க்க பாருங்க. ஏன்னா சென்னை முழுக்க பிரச்சனை இருக்கு. உங்க திருவிக்கா நகருடைய எம்எல்ஏ தான் இவங்க பல்லவி. அது இப்ப ட்ரோல் ஆகிட்டே இருக்கு. இந்த அம்மா வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த தொகைக்குழால கை கொண்டோட உட்காந்துக்கிறாங்க. ஆனா வேற ஒரு நிகழ்ச்சியில எந்த விதமான இதுவும் இல்லாம, அப்ப குழந்தைய வீட்டுல விட்டுட்டு வர முடியுமோ அல்லது குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வேற ஒருத்தட்ட கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறவங்க இந்த சிம்பத்திக்காக ஏன் அதை செய்யறாங்க அப்படின்றது விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. அது அவங்களுடைய குழந்தை, பச்சிலம் குழந்தைய அதை தூக்கிட்டாப்ப விடுப்படுத்திக்கணும் பேசாம. ஒன்னும் ஏன் வரலன்னு கேட்க போறது இல்லை யாரும். இந்த நிகழ்ச்சிக்கு நீ ஏமா வரல அப்படின்னு விஜய் அவர்களும் கேட்க மாட்டாரு, புசியானதும். ஏன்னா விஜய் அவர்களுக்கு இப்படி ஒரு எம்எல்ஏ இருக்காங்கன்னே தெரியாது, நம்ம பேர் பல்லவி அப்படின்னு தெரியாது. இந்த 7:30 எல்லாம் கூட்டின பிறகு ஒரு வேளை அவர் கவனத்துக்கு போயிருக்கலாம், யாராவது திடீர்னு வந்து மேயர் கிட்ட பஞ்சாயத்து பண்ணதுன்னு தெரிஞ்சிருக்கலாம். மற்றபடி பெரும்பாலான எம்எல்ஏக்களே விஜய்க்கு தெரிய வாய்ப்பே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன நடக்க போகுது அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக தனியாக இருக்கிறது அப்படின்ற தகவல் திமுக தொண்டர்களை எப்படி உற்சாகப்படுத்துது அப்படின்றது அதை பார்த்துக்கிட்டு இருக்க திமுக தொண்டர்கள் தான் சொல்லணும். அல்லது சாமானிய மக்கள் உண்மையிலேயே திமுகவுக்கு செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னா இந்த 5 தொகுதிகளுடைய முடிவுகள் உறுதியாக தெரியப்படுத்தும். ஏன்னா என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாதுங்க. நாம எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன மாற்றங்களை மீண்டும் தமிழ்நாடு சந்திக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஆதரவினால் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். உங்கள் ஆதரவும் அன்பும் தொடரும் என்ற நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.